மதியம் கார் நீங்கள் ட்ரிப்புக்கு எங்கன்னா பசங்களோட போகிறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு மாதிரி, ஏன்னா நீங்கள் கால் இப்படி வச்சுக்கிட்டு நல்லா அப்படி சாஞ்சிட்டு இதிலே தூங்கிடலாம். அங்கே ஹோட்டலில் போய்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு நீங்கள் சார்ஜஸ் கொடுக்கவே தேவையில்லை. பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நான் இப்போயே சொல்லிடுற பாருங்க ஐடியா. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் வாசிம் பலட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா இதை பற்றி தான். இதை நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து இது வந்து சின்னதாக இருக்கும், உடனே காற்றடிச்சா பெருசாகிடும்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். நான் வாங்கணுன்னு வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் அது வந்து போக போக வந்து எதனா ஆகிடுமோ, கிழிஞ்சிடுமோ, காற்றறிங்கிடுமோ, அது மாதிரிலாம் ஏதோ நானும் நினச்சிட்டு இருந்தேன். சரி 6 மாதம் யூஸ் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் நல்லா இருந்தால் போடலான்னு நினச்சி தான் அந்த வீடியோ நான் வெயிட் பண்ணி போடுறேன். ஸோ 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பக்காவாக ஒர்க் ஆகுது. அண்டு இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துட்ருக்கேன். இந்த இடத்துல தான் நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க நம்ம வந்துட்டு ஏர் ஃபில் பண்ண பிறகு எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சேரு இப்படி தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட சேரு ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம கால் வைக்கிறதுக்கான ரெஸ்டிங். இது பார்த்திங்கன்னா இதுவும் சரிமா மடித்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இது 2 தான். ஸோ பீன் பேக்ஸ்க்கும் இந்த மாதிரி ஏர் ஃபில் பண்ணி நம்ம உட்கார சேர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, பீன் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே எங்கன்னா எடுத்துகிட்டு போனோன்னா அந்த பீனும் நீங்கள் சேர்த்து கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி ஏர் ஃபில் பண்ணுற ஒரு சேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருந்தால் மட்டும் போதும். இது பார்த்திங்கன்னா நம்மளோட சேரோட இன்க்ளூடாகவே வரும். இது நம்ம தனியாக வாங்க தேவையில்லை. இதில் பார்த்திங்கன்னா உனக்கு 3 மவுத் கொடுத்துருப்பாங்க, மவுத் பீஸு, ஸ்மாலு, மீடியம், லார்ஜுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இதுக்கும் நம்ம ஒவ்வொரு நாள் ஃபில் பண்ணுறது எப்படின்னு சொல்லி அதிலே ஹோல்ஸ் இருக்கும். சேரில் பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்கும். ஒன்று உட்காரத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கீழே பேஸ்க்கும் அப்புறமா சாயறதுக்கும் பார்த்திங்கன்னா இருக்கும். அண்டு நம்மளோட சின்ன கால் வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மவுத் பீஸ் மட்டும் தான் இருக்கும். அதில் நீங்கள் ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மடித்து எங்கே வேணால் நீங்கள் கொண்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம துணியை மடித்து கொண்டு போகிற மாதிரி நம்ம பேக்கில் எடுத்துகிட்டு போயிடலாம். கேம்பிங்கு ட்ரிப்பு எங்கே போகிறோன்னா கூட அங்கே போய்ட்டு நீங்கள் புல் மேலே வச்சுட்டு ஏர் ஃபில் பண்ணிவிட்டு பக்கத்தில் இதுமாதிரி ஜங்ஷன் பாக்ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒயர் லென்த்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கனால நம்ம ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் பக்கத்துலேயே உட்காந்து இது காற்றடிச்சா தான் முடியும். நீங்கள் ஃப்ளக் பாயிண்ட்டை சொல்லிட்டு கீழே உட்காந்து நீங்கள் வந்து காற்றடிக்கலாம்னு நினச்சா முடியவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மட்டமான டிசைனில் இது மட்டும் தான் கொடுத்துருக்கான், இந்த ஏர் பம்ப் மட்டும். மற்றபடி இது பார்த்திங்கன்னா 30 வாட்ஸு ஃபார் இன்டோர் யூஸ் ஒன்லின்னு சொல்லி இதில் போட்டிருக்கான். எலக்ட்ரிக் சக்ஷன் பம்ப், ஓகேங்களா. இந்த பக்கம் நீங்கள் திருப்பினீங்கன்னா இது பார்த்திங்கன்னா சக் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் காற்று எப்படி எடுத்தேன்னா இந்த சக்ஷன் வழியாக எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா ஏர் ஃபில் பண்ணுறது ரெண்டுமே இதில் தான் இருக்கும். நீங்கள் இது ஜாயின் பண்ணிவிட்டு இன்ஃப்ளேட்டுன்னு இருக்கும், இதில் டீஃப்ளேட்டுன்ற அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது போட்டுட்டு நீங்கள் ஏர் ஃபில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேர் ஃபில் ஆகிடும். ஸோ வாங்க அது எப்படி நான் ஃபில் பண்ணுறேன்னு பார்க்கலாம். பட் டீஃப்ளேட்டோ இன்ஃப்ளேட்டோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகுது தான், ஏன்னா இதோட பம்ப் சைஸ் வந்து சின்னது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது ஹேண்ட்மேட் ஜங்ஷன் பாக்ஸ். இது வந்து நானாக பண்ணது. இது பார்த்திங்கன்னா ஒயர் லென்த்து வச்சு பாக்ஸ் வச்சு ஜங்ஷன் பாக்ஸ்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இது நானாக பண்ணது. இது 16 ஆம்ப்ஸ் இது. ஸோ இது வந்து இதில் வச்சு தான் நான் வந்து இப்போ இன்ஃப்ளேட் பண்ண போகிறேன். ஸோ ப்ளக் பண்ணிட்டோன்னா இங்கே மேலே பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா காற்று அடிக்கும். இதில் மாட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏரை சக் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கால் வைக்கிறத வந்து ஃபில் பண்ணிவிடுவோம். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டுருவேன், எனக்கு காற்று அடிக்குது, ரொம்ப நேரம் ஆகும் இதில். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட கால் வைக்கிறது. பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது தண்ணியில் போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் அழுக்காக இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட 6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அழுக்கு மட்டும் பிடிச்சிக்குது. இல்லைனா இந்த கலர் கூட நல்லா தான் இருந்துச்சு நான் வாங்கும்போது. இது பார்த்திங்கன்னா காஃபி ப்ரௌனில் வாங்கினது நான். ஸோ பாருங்கள், இப்போ பாருங்கள் சூப்பராக பர்ஃபெக்ட் ஆகிடுச்சா. இப்போ நம்ம வந்து இதுக்கு மட்டும் வந்து ஒரே ஒரு இது தான் காற்றடிக்கிறது. பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மவுத் பீஸ் மட்டும்தான் இருக்கும். பட் நம்ம சேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி உட்கார இடம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நீங்கள் தனியாக காற்றடிக்கணும். அப்புறமா சுற்றி இருக்கிறதுக்கும் சாயறதுக்கும் தனியாக காற்றடிக்கணும். ஸோ அப்போ அது பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான். நம்ம சாயறதுக்காகவும் அப்புறமா பார்த்திங்கன்னா சுற்றி சேர் பெருசாகிறதுக்காகவும் மவுத் பீஸு. அண்ட் இது மிடில் ஒன்று வரும், இது தெரியுதுங்களா, மிடில் ஒன்று வரும். இது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். இந்த இடம் போர்ஷன் மட்டும் சின்னதாக கட் அவுட் கொடுத்துருப்பாங்க பாரு, இது மட்டும் காற்றடிக்குது. ஃபஸ்ட் நான் அதை அடிச்சிடுறேன்.
ஸோ இப்படி உட்கார்றது உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, ஒரு நிமிஷங்க நான் காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் உட்கார்ற இடம், இது சாயிற இடம். ஸோ இப்படி வரும் ஓகேங்களா. இதுக்கு தனியாக அடிக்கணும், இதுக்கு தனியாக அடிக்கணும் நான் சொன்ன மாதிரி. ஓகே, ஃபில் பண்ணோடனே நம்மளுக்கு ஏன் ஃபில் பண்ணுறோன்னா இது வந்து பேலன்ஸ்டாக இப்படி உட்காந்துக்குதா, அப்போ நம்ம ஈஸியாக இந்த பக்கத்தில் இருந்து நாப் இருந்துச்சுன்னா எங்கடா அந்த நாபு இந்த பக்கத்தில் மட்டும் பார்க்கலாம், எங்கடா அந்த நாபு இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த பக்கத்தில் நாபு வச்சுட்டு நம்ம காத்திருக்கும் போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க ஃபில் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம டீஃப்ளேட் பண்ணி எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட சேரு. அண்ட் இன்ஃப்ளேட் பண்ண பிறகு எப்படி உட்காந்துருக்குன்னு. அண்ட் நிறைய பேருக்கான இருக்கிற பெரிய டவுட் என்னதுன்னா, இது உடனே வந்து காற்றடிச்சா எத்தனை நாளில் இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்ஸ் காற்றடிச்சு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் வீட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுறது, இது மாதிரி வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறது இல்லை. நான் வெயிலில் இதில் படாமல் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ வீட்டுக்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால எனக்கு நான் காற்றடிச்சு வச்சாவே மேக்ஸிமம் 3 வீக்ஸ்க்கு மேலே அப்படியே காற்று இருக்குது. பட் கொஞ்சம் டீஃப்ளேட் ஆகிருக்கும், ரொம்பலாம் இருக்காது. இப்போ நான் உட்காந்துருக்கேன்னா இதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காற்று. மற்றபடி எது விஷயத்துலையுமே வந்து எனக்கு காற்று கம்மியான மாதிரி ஃபீல் ஆனதே இல்லை. அண்ட் இது வந்து இது வரைக்கும் நான் ட்ரிப்போ கேம்ப்க்கோ அந்த மாதிரி எங்கேயுமே எடுத்துகிட்டு இது வரைக்கும் நான் போனதும் இல்லை. ஸோ அதனால் அங்கே எதனா குத்தியோ இல்லை கிடிச்சியோ அந்த மாதிரி எதனா ஆகுமானா, ஸோ அந்த அளவுக்கு ஒன்றும் மட்டமான குவாலிட்டியில் இது வந்து இன்னும் செய்யலை. ஏன்னா பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது பார்த்திங்கன்னா ஒரு டியூப் இருக்கும் பார்த்திங்கன்னா டயர் உள்ள, அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இது ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது பார்க்குறதுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. பழைய காலத்து டயர் மாதிரி இருக்குல்ல, அந்த டியூப் மாதிரி இருக்குது. மற்றபடி குவாலிட்டி வைஸ் ஓகே தான், ரொம்ப வந்து பர்ஃபெக்ட்டு. ஏன்னா நம்ம கொடுக்குற 2000 ரூபாய்க்கு உள்ளன்ற போது அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் இல்லை, பட் அதுக்கு ஏற்ற மாதிரி மட்டமாகவும் இல்லை. வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. மேலே பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெல்வெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்வெட் டைப்பில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு கால் வைக்கும்போது இந்த இடத்துல வச்சிங்கன்னா அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகிறது தெரியும். ஒரு மாதிரி கால் வச்சாலே அந்த வேர்த்துச்சுன்னா வழவழப்பாக இருக்கும். பட் இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்கறனால மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது கலர் பார்த்திங்கன்னா காஃபி ப்ரௌன், அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் விற்கிது. அப்புறமா பார்த்திங்கன்னா பெய்ஜ் கலரில் அந்த மாதிரி விற்கிது. ஸோ சாயறதுக்கும் கொள்றதுக்கும் கால் வைக்கிறதுக்கும் பக்காவாக இருக்குது. பீன் பேக்ஸ்க்கும் இதுக்கும் நான் வந்துட்டு பெரிய டிஃப்ரென்ஸ் நான் சொல்லியிருப்பேன். அந்த பீன் நீங்கள் கேரி பண்ணிகிட்டே போகணும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக அந்த பம்பு கொடுத்துருப்போம். அந்த பம்பை எடுத்துகிட்டு எங்கே வேணால் போகலாம். வேணுமா காற்று அடிச்சிக்குமா, சரி சம்டைம்ஸ் நீங்கள் பிடிங்கி விட்டால் காற்று இறங்காது. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா அந்த ஜாம் இருக்கும், ஜாமர் மாதிரி ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த இன்ஃப்ளேட்டில் வந்து நீங்கள் சொருங்கினா தான் அந்த காற்று வெளியே வரும். அப்போ நீங்கள் அது பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா டக்குன்னு அந்த ஏரை செக் பண்ணி அதை வெளியே எடுத்துரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் காரில் போகும்போது எங்கே போகும்போது, ஏன் கார் நீங்கள் ட்ரிப்புக்கு எங்கன்னா பசங்களோட போகிறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு மாதிரி. ஏன்னா நீங்கள் கால் இப்படி வச்சுக்கிட்டு நல்லா அப்படி சாஞ்சிட்டு இதிலே தூங்கிடலாம். அங்கே ஹோட்டலில் போய்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு நீங்கள் சார்ஜஸ் கொடுக்கவே தேவையில்லை. பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நான் இப்போயே சொல்லிடுற பாருங்க ஐடியா. இது நீங்கள் எங்கே போனாலும் கேரி பண்ணிக்கலாம். என்னதுன்னா எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ பசங்களோட எங்கன்னா வெளியே போகிறோன்னா, பட் நீங்கள் ரூமுக்கு எங்கன்னா போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறீங்கன்னா அதுக்கு ஜஸ்ட் இது கேரி பண்ணிட்டு போங்க. எக்ஸ்ட்ரா பெட்டெல்லாம் தேவையில்லாது. உட்காந்தோமா நீங்கள் பசங்களோட என்ன ஹேங் அவுட் பண்ணுறதுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். லைட்டாக எதனா பட்டுச்சுனாவே உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் வெல்வெட் டைப்பில் இருக்குனால பயங்கரமாக ஒட்டுது. இது வரைக்கும் நான் வாஷ் பண்ண ட்ரை பண்ணதும் இல்லை. நான் இது வீட்டுக்குள்ளே இருக்கிறனால உங்களுக்கு க்ளீனாக தெரியுது. ஆக்சுவலாக நான் சொல்ல போனால் இதுவே கலர் மாறி தான் இருக்குது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் இதோட கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும். பட் இது வந்து டஸ்ட் பட்டனால் இப்படி ஆகிடுச்சு. பட் இந்த ரவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அங்கங்கே கரெல்லாம் விழுந்திருக்கும். அண்ட் இது நீங்கள் தலையில் வச்சுட்டு நீங்கள் அழுத்திட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்துட்டிங்க கால் வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே கீழே ஸ்டிக் ஆகிடும். தெரியுதுங்களா, தட்டுற தெரியுதா, ஒட்டிக்கும். அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். இப்போ நான் உட்காந்துருக்கனால அந்த கீழே அந்த ரவுண்டு ஷேப் வந்து ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுதுனால உங்களால் நகர்த்தவே முடியாது. நீங்கள் நினைப்பீங்க நகர்ந்து போய்டும், தள்ளி போய்டும், அப்படியெல்லாம் இல்லை. ஸ்டிக் ஆகிடும், அப்படியே ஸ்டக் பண்ணி உட்காந்துக்கும். இப்போ நான் வந்துட்டு எக்ஸாம்பிள் காட்டுறேங்க. இப்போ நான் உட்காந்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமாக. இப்போ பாருங்கள், எட்டி உதைக்கிறேன், ஆனால் கல் மாதிரி ஒட்டிக்கும். இதுவும் அதே தான். தெரியுதுங்களா, கிரிப்னஸ் தெரியுதா, அந்த அளவுக்கு கிரிப்பு வந்து இதில் பிடிச்சிக்கும். பாருங்க, நான் ஜாலியாக வந்து உட்காடுறேன், ஆடுறேன். சில பேர் நினைப்பாங்க நான் ஜோராக உட்காந்து நவுந்து போயிடுமா, அப்படின்லாம் இல்லை. பயங்கரமாக ஸ்டிக் பண்ணி உட்காந்துக்கும். ஸோ பர்ஃபெக்டான ப்ராடக்ட்டு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் வேணுமோ கீழே ப்ராடக்ட் லிங்க் டேக் பண்ணுறேன், அவைலபிளாக இருந்தால். அண்டு இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சின்ன மிஸ்டேக் கூட எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் இல்லை. ஸோ
யாரெல்லாம் வாங்கலாம்னு நினச்சிட்டு எதுக்குடா இது எதனா கிழிஞ்சிரும் வேஸ்ட்டாக போய்டும் நினச்சிங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இது நல்ல ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லி நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். இது வந்து 5க்கு பார்த்தீங்கன்னா நான் 4 கொடுப்பேன். ஏன்னா வந்து இந்த குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு வந்து இதெல்லாம் நீ கேட்டியா தரையில் போய் வெப்பியாடான்னு கேட்டேன்னா கீழே எங்கன்னா வைப்பியா அந்த மாதிரி மண் தரையிலலாம் வைப்பியானா அதெல்லாம் தைரியமாக வைக்க மாட்டேன். எனக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அந்த ப்ராடக்ட் மேலே எனக்கு வந்து அந்த விஷயம் தான், அதனால தான் ஒரு ஸ்டார் கம்மி பண்ணுறேன். மற்றபடி எல்லா வகையிலையும் பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு. ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஆஸ்டின் பைலட்.